The Seven Church Ages. This message was delivered by Brother William Marion Branham on Wednesday night, May 12, 1954, at the Branham Tabernacle in Jeffersonville, Indiana, USA. 7 சபை காலங்கள். இந்த செய்தியானது சகோதரன் வில்லியம் மரியன் பிரான்ஹம் அவர்களால் மே மாதம் 12ஆம் தேதி 1954 வருடம் புதன்கிழமை இரவு அமெரிக்கா, இந்தியானா, ஜெபர்சன்வில்லில் உள்ள பிரான்ஹம் கூடாரத்தில் அளிக்கப்பட்டது. From the first 2,000 years, the antediluvian destruction, the second 2,000 years, the first coming of Christ, the third 2,000 years, the sixth is the last second coming of Christ, and the millennium, and the end, the seventh day rest. முதலாம் 2000 ஆண்டுகளில் ஜலப்பிரளய அழிவு, இரண்டாம் 2000 ஆண்டுகள் கிறிஸ்துவின் முதலாம் வருகை, மூன்றாம் 2000 ஆண்டு, 6ஆம் ஆண்டு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையாயிருக்கிறது. 1000 வருட அரசாட்சி முடிவு, 7ஆம் நாள் இளைப்பாறுதல். Unto the church, oh, will you bear with me just a few minutes longer? I don't want to wear you out, but I'll read right fast now. Unto the angel, now watch, he's addressing this directly now. சபைக்கு, இன்னும் ஒரு சில நிமிடங்கள் நீங்கள் பொறுத்துக் கொள்வீர்களா? இப்பொழுது நான் உங்களை கலைப்படை செய்ய விரும்பவில்லை, ஆனால் நான் இப்பொழுதே துரிதமாக படிக்க உள்ளேன். தூதனுக்கு இப்பொழுது கவனியுங்கள், அவர் இதை இப்பொழுது நேரடியாக உரைக்கிறார். We're going over to Fergus and get the last of it, then I'll mean to the Lady of Sin, and then we'll close. Tomorrow night we'll pick up from here on the mark of the beast. நான் பெர்கமுவுக்கு சென்று அதன் பின்னர் அதை குறித்து நான் பொறுப்படுத்தி கூறுவது லவோதிக்கேயாவுக்கு சென்று அதன் பின்னர் நாம் முடிப்போம். நாளை இரவு நாம் இங்கிருந்து மிருகத்தின் முத்திரை என்ற தலைப்பில் பேசுவோம். Unto the angel of the church of Ephesus, the first. எபேசு சபையின் தூதனுக்கு முதலாவது. Now watch, when Jesus is standing with his hands out, here's a little thing I don't want to leave out to you. Here, watch him. He's standing in the midst, that's the middle, of the 7 golden candlesticks. இப்பொழுது கவனியுங்கள், இயேசுவானவர் தம்முடைய கரங்களை நீட்டியவாறு நின்று கொண்டிருந்தார். இங்கே ஒரு சிறு காரியத்தை நான் உங்களுக்கு விட்டுவிட விரும்பவில்லை. அதை கேளுங்கள், அதை கவனியுங்கள். அவர் 7 பொன் குத்துவிளக்குகளின் மத்தியில் நின்று கொண்டிருக்கிறார். Now, if I was standing here and the candlesticks arched around, here on my one hand is where I got out, and here's another in the side of the cross, for it was through the cross that brought the church. இப்பொழுது நான் இங்கே நின்று கொண்டிருக்கையில் குத்து விளக்குகள் வளைந்து கொண்டிருக்கின்றன. இங்கே என்னுடைய ஒரு கையில் நான் அதை வெளியே எடுத்தேன். இங்கே மற்றொன்று சிலுவையின் அடையாளத்தில் உள்ளது, ஏனென்றால் அது சிலுவையினூடாக சபையை கொண்டு வந்தது. Here he is standing in a rainbow over his head as a covenant. I've made my covenant with this church through Abraham, through his seed, all is called. இங்கே அவர் நின்று கொண்டிருக்கிறார். ஒரு உடன்படிக்கையாக அவருடைய சிரசின் மேல் ஒரு வானவில் இருந்தது. நான் சபையோடும் ஆபிரகாமின் மூலமும் அவருடைய வித்து மூலமாய் அழைக்கப்பட்ட யாவரோடும் என் உடன்படிக்கையை உண்டு பண்ணினேன். My brother the other night receiving Christ, he said, don't ever push me, Bill. He said, when God speaks to me. என்னுடைய சகோதரன் அன்றொரு இரவு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள், அவன் பெல் என்னை ஒருபோதும் கட்டாயப்படுத்தாதே என்றான். தேவன் இடத்தில் பேசும்போது என்றான். I said, you can't come until he calls you. நான் அவர் உன்னை அழைக்கும் வரை நீ வர முடியாது என்றேன். No man can come to me except my Father calls. Somebody does something else, pulls you up, that's somebody else. So when God speaks, you'll come. See, that's right. Stand there. No man can come except my Father draws him. என் பிதா அழைத்தால் ஒழிய ஒருவரும் என்னிடத்தில் வரமாட்டான். யாரோ ஒருவர் ஏதோ ஒரு காரியத்தை செய்கிறார், அது உங்களை மேலே இழுக்கிறது. அது வேறு யாரோ ஒருவர். ஆனால் பாருங்கள், தேவன் பேசும்போது நீங்கள் வருவீர்கள். அது உண்மை. அங்கே நின்று என் பிதா ஒருவனை எடுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் வரமாட்டான். There he is standing there to look upon his jasper and star stone, the first and last, Benjamin, Reuben, all the 12 patriarchs, and how the Bible, every bit just dovetails like straight together like that. Everything perfect. அவர் அங்கே நின்று கொண்டு வஜ்ரக்கல்லுக்கும் பதுமராகத்துக்கும் ஒப்பாயிருந்து ஆதியும் அந்தவுமாய் பென்யமீன், ரூபன் 12 கோத்திர பிதாக்களும் எப்படியாய் வேதாகமும் ஒவ்வொரு காரியமும் சரியாக இந்த விதமாக ஒன்றுடன் ஒன்று இணைந்துள்ளது, ஒவ்வொரு காரியமும் பரிபூர்ணமாக உள்ளது. Notice, as he stands there to look upon now, watch what takes place. He said he was Alpha and Omega. He was the beginning and the ending. He which was and which is and shall come had in his right hand now the 7 stars. கவனியுங்கள், அவர் அங்கு நின்று கொண்டிருக்கையில் எப்பொழுது நோக்கி பார்க்க என்ன சம்பவிக்கிறது என்பதை கவனியுங்கள். அவர்
அல்பாவும் ஒமேகாவுமாய் இருந்தார் என்று கூறினார். அவரே ஆதியும் அந்தவுமாயிருக்கிறேன், இருந்தவரும் இருப்பவரும் வருகிறவருமானவர். அவர் தம்முடைய வலதுகரத்தில் 7 நட்சத்திரங்களை உடையவராயிருந்தார். Now, here he started off with Ephesus, and he begins to light the candlestick. He lit it there. Then the next age, we find out the next church age, it begins to dim out. The next church age dims a little more. இப்பொழுது இங்கே அவர் எபேசுவிலே புறப்பட்டு சென்று அவர் குத்துவிளக்கை கொளுத்த துவங்குகிறார். அவர் அதை அங்கே கொளுத்தினார். அதன் பின்னர் அடுத்த சபை காலமானது மங்களாக துவங்குகிறது என்பதை நாம் கண்டறிகிறோம். அடுத்த சபை காலமானது இன்னும் சற்று மங்களாகிறது. Until the fourth church age, the 1500 years of dark ages, and around 500, 1500 along in there, it began to get so dark until it was way up and it almost went out. நான்காம் சபை காலம் வரை 1500 ஆண்டுகள் இருளின் காலங்கள் வரை ஏறக்குறைய 1500 அங்கே அவர்கள் கடந்து சென்றபோது மங்கத் தொடங்கி அது கிட்டத்தட்ட அணைந்து போனது. And notice each one of those church ages that you have not denied my name. You have not denied my name. You have not denied my name. But when he comes out on the other side of the dark ages, said, thou hast a name, that thou livest and art dead. Should organize. Should tuck up another false name. மேலும் கவனியுங்கள், அந்த சபை காலங்கள் ஒவ்வொன்றிலும் அவர் நீ என் நாமத்தை மறுதலிக்கவில்லை, நீ என் நாமத்தை மறுதலிக்கவில்லை, நீ என் நாமத்தை மறுதலிக்கவில்லை என்றார். ஆனால் அவர் இருளின் காலங்களின் மறுபக்கத்தில் வந்தபோது நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறாய் என்றார். அவள் ஸ்தாபனமாக்கிக் கொண்டாள். அவள் வேறொரு போலியான பெயரை எடுத்துக் கொண்டாள். Watch tomorrow night what the Antichrist is. He's got a false baptism. Make me believe it's the baptism of the Holy Ghost. He's got a false water baptism. Yes, sir. Which is even scriptural. He's got all that thing just enough to impersonate, to be cunning and slick. நாளை இரவு அந்தி கிறிஸ்து என்றால் என்ன என்பதை கவனியுங்கள். அவர் ஒரு போலியான ஞானஸ்தானத்தை பெற்றுள்ளான். அது பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்று உங்களை விசுவாசிக்க செய்கிறான். அவன் ஒரு போலியான தண்ணீர் ஞானஸ்தானத்தை பெற்றுள்ளான். ஆமையா, அது வேத பிரகாரமாகவும் கூட இல்லை. அவன் ஆள்மாறாட்டம் செய்ய தந்திரமாகவும் நயவஞ்சகமாகவும் இருக்க போதுமான எல்லா காரியங்களையும் உடையவனாயிருக்கிறான். Watch where it comes out of. Right there where it started. Right in there. Comes out on this other side over here. அது எங்கிருந்து வருகிறது என்பதை கவனியுங்கள். சரியாக அங்கேதான் அது துவங்கினது. அதற்குள்ளாகவே இங்கே இது மற்றொரு பக்கத்தில் வெளியே வருகிறது. Then he said you have just a little light, Luther. அப்பொழுது அவர் உனக்கு ஒரு சிறு வெளிச்சம் உள்ளது என்றார் லூத்தர். Then along come Wesley. And how it was in his age. He began to brighten up. அதன் பின்னர் வெஸ்லி தோன்றினார். அவருடைய காலத்தில் அது எப்படி இருந்தது? அது பிரகாசிக்க துவங்குகிறது. Then between that age and the last age, he set an open door. He set an open door for those who would come in. Then he said she went on off into lukewarm condition. அதன் பின்னர் அந்த காலத்திற்கும் கடைசி காலத்திற்கும் இடையில் அவர் ஒரு திறந்த வாசலை வைத்தார். உள்ளே வருபவர்களுக்கு அவர் ஒரு திறந்த வாசலை வைத்தார். அதன் பின்னர் அவள் வெதுவெதுப்பான நிலையில் சென்றாள் என்றார். And he spurred it from his mouth, took the remnant, resurrection come, and away he went. That's right. அவர் அதை தம்முடைய வாயிலிருந்து வாந்தி பண்ணி போட்டார். மீதியானவர்களை எடுத்துக்கொண்டார். உயிர்த்தெழுதல் உண்டானது. அவர் அவர்களோடு சென்றார். அது உண்மை. There it is standing in the 7 golden candlesticks. Now, இதோ அவர் 7 பொன் குத்து விளக்குகளில் நின்று கொண்டிருக்கிறார். இப்பொழுது unto the church of Ephesus write these things. Write these things which saith he that holdeth the 7 stars in his right hand, who walketh in the midst of the 7 golden candlesticks. எபேசு சபையின் எழுத வேண்டியது என்னவெனில் 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலதுகரத்தில் ஏந்திக் கொண்டு 7 பொன் குத்துவிளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, I know thy works, remember they're not forgotten. உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், நீ மறக்கப்படவில்லை என்பதை நினைவில் கொள். I know thy works and thy labor and thy patience, and thou shalt not bear them which are evil. உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். And we just put up with anything it's evil and call it religion. Oh well, we go to church, we're as good as the rest of fellows. நாம் தீமையான எந்த காரியத்தையும் பொறுத்துக் கொண்டு அதை மார்க்கம் என்று அழைக்கிறோம். ஓ நல்லது, அவர்கள் போகிறார்கள், நாம் சபைக்கு செல்கிறோம், நாங்கள் மற்றவர்களைப் போலவே நல்லவர்களாயிருக்கிறோம். Go right home, stay home on Wednesday night, watch the television. The very pits of hell.
Try it. Go right out and listen to the picture show to the drive. It's too hot to go to show it even to the church, and even the preacher closes up through the midst of the summer. புதன்கிழமை இரவு வீட்டிலேயே தங்கியிருந்து நரகத்தின் குடிகளாகிய தொலைக்காட்சியை பார்க்கிறோம். அது உண்மை. நேராக வெளியே சென்று புகைப்பட காட்சியை கேட்டு வாகனத்திலிருந்து திரைப்பட காட்சியை காண்கிறோம். மிகவும் உஷ்ணமாயிருக்கிறபடியால் திரைப்பட காட்சிக்கு கூட பிரசங்கியாரும் கோடை காலத்தின் மத்தியில் சபையை மூடிவிடுகிறார். He says it's too hot to go to church. It's not be too bad to go to hell, brother. You'll go Sunday day work hotter than that. You better listen. நீங்களோ சபைக்கு செல்ல முடியாத அளவுக்கு உஷ்ணமாய் உள்ளது என்று கூறலாம். சகோதரனே, அது நரகத்திற்கு செல்வதை விட மிகவும் மோசமானதல்ல. இந்நாட்களில் ஒன்றில் அதை காட்டிலும் அதிக உஷ்ணமாய் இருக்கிற இடத்திற்கு நீங்கள் செல்வீர்கள். நீங்கள் செவி கொடுப்பது நல்லது. How can you? Brother, you couldn't make a dove eat a dead horse if you had to. He couldn't do it. His nature's different. A dove ain't got no gall. He can't digest it. எப்படி உங்களால் முடியும்? சகோதரனே, நீங்கள் வேண்டுமானால் நீங்கள் ஒரு புறாவை சத்த குதிரையை புசிக்க செய்ய முடியாது. அதனால் அதை செய்ய முடியாது. அதனுடைய சுவாபம் வித்தியாசமானது. ஒரு புறாவுக்கு பித்தப்பை கிடையாது. அதனால் அதை ஜீரணிக்க முடியாது. And a man that's born again of the Spirit of God cannot eat those things. He can't tolerate it. It's out of his mind. He can't do it. He can't. தேவனுடைய ஆவியினால் மீண்டும் பிறந்த ஒரு மனிதன் அந்த காரியங்களை புசிக்க முடியாது. அவனால் அதை பொறுத்துக் கொள்ள முடியாது. அது அவனுடைய சிந்தையை விட்டு போய்விட்டது. அவனால் அதை செய்ய முடியாது. அவனால் முடியாது. You're no birds of a feather flock together. And today the world and the church is so much alike. They talk alike, they drink alike, they smoke alike, they cuss alike, they dress alike, they act alike. நீங்கள் அதை அறிவீர்கள். ஒரே இன பறவைகள் ஒன்று கூடுகின்றன. மேலும் இன்றைக்கு உலகமும் சபையும் மிகவும் ஒத்ததாக இருக்கிறது. அவர்கள் ஒரே விதமாக பேசுகிறார்கள். அவர்கள் ஒரே விதமாக குடிக்கிறார்கள். அவர்கள் ஒரே விதமாக புகைக்கிறார்கள். அவர்கள் ஒரே விதமாக சாபமிடுகிறார்கள். அவர்கள் ஒரே விதமாக உடை உடுத்துகிறார்கள். அவர்கள் ஒரு விதமாக செயல்படுகிறார்கள். You can't tell one from the other. And yet you're supposed to be sealed by the Holy Spirit. அவர்கள் உங்களால் ஒன்றிலிருந்து மற்றொன்றை கண்டறிய முடியாது. அதே சமயத்தில் நீங்கள் பரிசுத்த ஆவியினால் முத்திரையிடப்பட வேண்டும் என்று கருதப்படுகிறீர்கள். That's all for strong, brother. I tell you, it'll give you life. சகோதரனே, அது மிகவும் மட்டுமீறியதாய் உள்ளது. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அது உங்களுக்கு ஜீவனை அளிக்கும். A fellow one time went up to a bunch of preachers where they had a seminary called the School of Prophets. One of them said, "Put on the big pot now. We're going to have some dinner." Said Elijah come up. A man's really got a double portion. ஒரு நபர் ஒரு சமயம் ஒரு கூட்ட பிரசங்கிமார்களிடம் சென்றபோது அங்கே அவர்கள் தீர்க்கதரிசிகளின் பள்ளி என்று அழைக்கப்பட்ட ஒரு வேதாகம் பள்ளியை வைத்திருந்தனர். அவர்களில் ஒருவன், இப்பொழுதே இந்த பெரிய பானையை வையுங்கள், நாம் உணவருந்த போகிறோம் என்றான். எலியா வந்தான். அவன் உண்மையாகவே இரட்டிப்பான பங்கை பெற்ற ஒரு மனிதன் என்றனர். So one of the fellows went out to pick some peas, and he got a lap full of green gourds and put them in the pot and began to boil it up. Why, they started eating. He said there's death in the pot. எனவே அந்த நபர்களில் ஒருவன் சில பட்டாணிகளை பறிக்க சென்றான். அவன் ஒரு மணி நிறைய பேய்கொமட்டி காய்களை எடுத்து அவைகளை ஒரு பானையில் வைத்து அதை வேக வைக்க தொடங்கினான். ஏன்? அவர்கள் சாப்பிட தொடங்கினர். அவர்கள் பானையில் சாவு இருக்கிறது என்றனர். That's just about like some of these seminaries you took up too. Right. Said there's death in the pot. அது ஏறக்குறைய இந்த சில வேத பாட கருத்தரங்கள் கூட சமைக்கலாம். அது உண்மை. பானையில் மரணம் உண்டு என்றான். Elijah said, "Wait a minute, we'll take care of that." He goes and gets a handful of meal and throws it in, so that changed things. Meal offering. Jesus Christ the same yesterday and forever. Bird ground the same for the meal offering, and it made the difference. எலியா, ஒரு நிமிடம் பொறும், நாம் அதை குறித்து பார்த்துக் கொள்வோம் என்றான். அவன் சென்று ஒரு கைப்பிடி நிறைய மாவை கொண்டு வந்து அதை உள்ளே போட்டான். அது காரியங்களை மாற்றினது. மாவு போஜன பலி. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்று மாறாதவராயிருக்கிறார். போஜன பலிக்காக அதே விதமாகவே அரைக்கப்பட்டது. அது வித்தியாசத்தை உண்டு பண்ணியது. Can't stand them which are evil, and thou hast tried them which say that they are preachers or apostles, and they are not, and hast found them to be liars. நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் பிரசங்கிமார்களையும் அல்லது அப்போஸ்தலர் இல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும். That's what he said. I never said it. I'm just quoting him. But you know what God requires? God requires the baptism of the Holy Spirit or you're lost.
அதைத்தான் அவர் கூறினார். நான் அதை ஒருபோதும் கூறவே இல்லை. நான் அவரை மேற்கோள் காட்டுகிறேன். ஆனால் தேவன் என்ன எதிர்பார்க்கிறார் என்று உங்களுக்கு தெரியுமா? தேவனுக்கு பரிசுத்தாவின் அபிஷேகம் தேவைப்படுகிறது. இல்லை என்றால் நீங்கள் இழக்கப்படுவீர்கள். A man who offers a couple of DDDs and LDs and PhDs and bachelor's degree and everything else behind that, and sometimes know more about God than nothing. That's true. 2 DDD பட்டங்களையும் LD பட்டங்களையும் PhD பட்டங்களையும் பெற்றுள்ள ஒரு மனிதன் மற்றும் இளங்கலை பட்டம் மற்றும் அதற்கு பின்னால் உள்ள மற்ற எல்லாவற்றையும் பெற்றிருந்தும் சில சமயங்களில் தேவனை குறித்து ஒன்றுமே அறியாதிருக்கிறார்கள். அது உண்மை. Brother, that don't mean anything but a whole world say, well, our minister is a doctor's divinity. Oh, mercy. That don't have more to do with God than taking a drink of water. Not as much. That's right. சகோதரனே, அது எந்த காரியத்தையும் பொருட்படுத்துகிறதில்லை. ஆனால் முழு உலகமும் நல்லது, நம்முடைய ஊழியக்காரர் தெய்வீகத்தில் பாண்டித்யம் பெற்றவர் என்று கூறுகின்றது. ஓ இரக்கம்! தண்ணீர் பருகுவதைப் போல அவைகளுக்கு தேவனோடு எந்த சம்மதமும் கிடையாது. அவ்வளவு அதிகமாக இல்லை. அது உண்மை. God don't care how many PhDs or DDs and you know what the Bible calls, now this is not a joke because I don't believe in telling, but the Bible calls DD dead dog. எத்தனை PhD அல்லது DD பட்டங்கள் பெற்றிருந்தாலும் தேவன் கவலைப்படுகிறதில்லை. வேதம் என்ன அழைக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். இப்பொழுது இது ஒரு கேலிக்கூத்து அல்ல. ஏனென்றால் நான் அவைகளை கூறுவதில் நம்பிக்கை கொண்டிருக்கவில்லை. ஆனால் வேதாகமம் DD என்ற பெயரை செத்த நாய் என்று அழைக்கிறது. That's exactly what the Bible said it was, dead dog. All right, so we can't bark. So that's all right. செத்த நாய் என்றே சரியாக வேதம் கூறியுள்ளது. சரி, அவர்களால் குறைக்க முடியாது என்றார். எனவே அப்படியானால் சரி. And has bore and has patience and for my name's sake. நெய் சகித்துக் கொண்டிருக்கிறதையும் பொறுமையாய் இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம். Oh, I want to grind that in. So you're going to get that in a few nights, God willing. ஓ, நான் அதை பற்றி ஆழமாக படிக்க விரும்புகிறேன். எனவே தேவனுக்கு சித்தமானால் இன்னும் ஒரு சில இரவுகளில் நீங்கள் அதை பெறுவீர்கள். Has labored and has not fainted. இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும். You stayed right with it. All right. Notice. நீ அதனோடு தரித்திருந்தாய். சரி, கவனியுங்கள். Nevertheless, I have some things against thee. உன் பேரில் எனக்கு குறை உண்டு. Now, here's where I have to leave off now for a little bit. I get this right here so we catch tomorrow night. இப்பொழுது இங்கே நான் கொஞ்ச நேரம் விட்டுவிட வேண்டும். நாளை இரவு நாம் இதை புரிந்து கொள்ளும்படியாக நான் இதை கொண்டு வரலாம். Have a few things against thee because thou hast left thy first love. நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. What's the matter with the tabernacle? A man ought to be able to say when you meet a man, is your Christian experiences, when was the dearest to you? கூடாரத்தோடு உள்ள காரியம் என்ன? ஒரு மனிதன், நீங்கள் ஒரு மனிதனை சந்திக்கும் போது உங்களுடைய கிறிஸ்தவ அனுபவங்கள் அது உங்களுக்கு எப்பொழுதும் மிக பிரியமாய் இருந்தது என்று கூறக்கூடியவராய் இருக்க வேண்டும். You ought to be able to say right now. நீங்கள் இப்போதே என்று கூறக்கூடியவராய் இருக்க வேண்டும். Well, my best experience was back when I first got the baptism of the Holy Spirit. When I come. பாருங்கள், நான் முதலில் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக் கொண்ட போது, நான் வந்தபோது என்னுடைய மிகச்சிறந்த அனுபவமாய் இருந்தது. Just say, oh brother, you've fallen from grace. That's right. Look. அப்பொழுது ஓ சகோதரனே, நேர் கிருபையிலிருந்து விழுந்து விட்டீர் என்று கூறுங்கள். அது உண்மை. பாருங்கள். Has left thy first love. நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய். Showing that they had something in the beginning and has left it. ஆதியிலே அவர்கள் ஏதோ ஒரு காரியத்தை உடையவர்களாய் இருந்து அதை விட்டுவிட்டார்கள் என்பதை காண்பிக்கிறது. Not he that beginneth, but he that endureth to the end, the same shall be saved. Amen. Not he always saith, Lord, Lord, but the one that doeth the will of my Father. துவங்குகிறவன் அல்ல, முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். அவன் அல்ல, என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே அல்லாமல் கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அல்ல. Oh, he just let that soak just a few minutes. I'm talking fast tonight anyhow. So let's let that soak just a few minutes. He that doeth the will of my Father. He that endureth to the end. He that endureth. ஓ, நான் அதை ஒரு சில நிமிடங்கள் அப்படியே பதிய வைக்கட்டும். எப்படியாயினும் நான் இன்றிரவு வேகமாக பேசிக் கொண்டிருந்தேன். அதனால் நாம் அதை ஒரு சில நிமிடங்கள் பதிய வைப்போம். பாருங்கள், என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவனே, சகித்திருக்கிறவனே. யாராவது அவன் அந்த நபர்
ஒரு பழைய மாய்மாலக்காரன் என்று நான் நினைக்கிறேன் என்று கூறினார். Well, if you think that about me, I'll leave church. I won't have no more to do with it. All right, there you are. Shows what you're made out of. Brother, if it was a wheat to begin with, it'll be a wheat at the end. You just never stayed long enough down here. You never make the thing right. That's right. பாருங்கள், நீங்கள் என்னை குறித்தபடி நினைத்தால் நான் சபையை விட்டு சென்று விடுவேன். நான் இனிமேல் அதனோடு எந்த சம்மதமும் வைத்துக் கொள்ள மாட்டேன் என்கிறீர்கள். சரி, அங்குதான் உங்கள் காரியமே உள்ளது. பார்த்தீர்களா? நீங்கள் எதனால் உண்டாக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை காண்பிக்கிறது. சகோதரனே, அது துவக்கத்தில் ஒரு கோதுமையாக இருந்தால் அது கடைசியில் ஒரு கோதுமையாக இருக்கும். நீங்கள் அங்கு நீண்ட நேரம் தங்கி இருக்கவில்லை. நீங்கள் அந்த காரியத்தை ஒருபோதும் சரிபடுத்துவதில்லை. அது உண்மை. Remember therefore from whence thou art fallen. ஆகையால் நீ என்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து Go back and remember when you used to have experience where you wouldn't talk about nobody. Anything went wrong in the church, you didn't sit on your neighbor's steps over there and talk about the church and talk about everybody else. Fly loose and go join another church. No, you stayed right there patiently and prayed it out. God brought it on through. See? நீங்கள் எவரையும் குறித்து பேசாதிருந்த அனுபவத்தை நீங்கள் திரும்பிச் சென்று நினைவில் கொள்ளுங்கள். சபையில் ஏதோ காரியம் தவறாக நடந்திருந்தால் நீங்கள் அங்கே உங்களுடைய அண்டை வீட்டாருடைய படிக்கட்டுகளில் அமர்ந்து சபை குறித்து பேசவில்லை. மற்றவர்களை குறித்தும் பேசி தளர்ந்து போய் வேறொரு சபையில் சேர்ந்து கொள்கின்றனர். இல்லை, நீங்கள் அங்கேயே தரித்திருந்து பொறுமையாக ஜெபித்தீர்கள். தேவன் அதை நிறைவேற்றினார். பாருங்கள். Remember from which thou art fallen and repent. ஆகையால் நீ இந்த நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி. You know what repent means, don't you? மனம் திரும்புதல் என்றால் என்ன என்பதை நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் அறிந்திருக்கவில்லையா? And do thy first work. ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. Go back and get your first experience. Do the things you did in the beginning. Go up to the altar and make it right with God, in other words. That's right. திரும்பிச் சென்று உங்களுடைய ஆதி அனுபவத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆதியிலே நீங்கள் செய்த காரியங்களையே செய்யுங்கள். வேறு வார்த்தைகளில் கூறினால் பீடத்தண்டை போய் அதை தேவனோடு சரிபடுத்திக் கொள்ளுங்கள். அது உண்மை. Do thy first work, or else I will come unto thee quickly, and I will remove thy candlestick out of his place, except thou repent. ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்குத்தண்டை அதனிடத்தினின்று நீக்கி விடுவேன். If you don't, you'll have a broke up church and gone to pieces. Lest thou repent. நீங்கள் மனம் திரும்பவில்லை என்றால் நீங்கள் ஒரு உடைந்த சபையை உடையவர்களாய் இருப்பீர்கள். நீங்கள் மனம் திரும்பவில்லை என்றால் அது துண்டு துண்டாகிவிடும். But this thou, oh, now here we come. Hold tight, listen close, keep your ecclesiastical vest on now and take your umbrella down. Listen. ஆனால் இது நீ, இப்பொழுது இதோ நாம் வந்துள்ளோம். எருக பற்றிக் கொள்ளுங்கள், கூர்ந்து கவனியுங்கள். எப்பொழுது உங்களுடைய மத சம்பந்தமான அங்கியை அணிந்து கொண்டு உங்களுடைய குடையை கீழே எடுத்துக் கொள்ளுங்கள். கவனியுங்கள். But this thou hast, thou hatest the deeds of the Nicolaitans, which I also hate. நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய். இது உன்னிடத்தில் உண்டு. You hate the deeds of a Nicolaitan. Now what was deeds in Ephesus in the next church age was the doctrine. We're going to pick that up tomorrow night. The Nicolaitans. நீங்கள் ஒரு நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகளை வெறுக்கிறீர்கள். இப்பொழுது கவனியுங்கள். அடுத்த சபையின் காலத்தில் எபேசுவில் கிரியைகள் என்பது ஒரு போதகமாக இருந்தது. நாம் நாளை இரவு நிக்கோலாய் மதஸ்தரின் செய்தியை எடுக்கப் போகிறோம். And he that has an ear, let him hear what the Spirit saith unto the churches. To him that overcometh, I will give to eat of the tree of life, which is in the midst of the paradise of God. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்கொள்ளுகிறவன் அவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. Now, the next verse starts in the Samaritan church. எப்பொழுது அடுத்த வசனம் சிமர்னா சபையிலிருந்து துவங்குகிறது. Now, Nicolaitans, that's where we're going to start with tomorrow night, taking out of Revelation 13. The Nicolaitan priesthood, how it began right there in Ephesus. எப்பொழுது நிக்கோலாய் மதஸ்தர் நாம் நாளை இரவு வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரத்திலிருந்து எடுக்கப்பட்ட இடத்திலிருந்து துவங்கப் போகிறோம். நிக்கோலாய் ஆசாரியத்துவம் அது எப்படி அங்கே எபேசுவில் துவங்கினது? And that before that church age failed,
in 300 years of its existence, before it went out of existence, the Nicolaitans began to start up a doctrine, a priesthood of brethren. அங்கேதான் அந்த சபை காலமானது அதனுடைய ஜீவியத்தின் 300 ஆண்டுகளில் தோல்வியடைந்துள்ளது. அது இல்லாமல் போவதற்கு முன்பு நிக்கோலாய் மதத்தினர் ஒரு போதகத்தை, ஒரு சகோதரன் ஆசாரியத்துவத்தை ஆரம்பிக்க துவங்கினர். And then the first that come from Nicholas, which was one of the apostle, one of the, and he in Acts the 6th chapter, I believe in the 5th verse, where he went and shows out the deacons. அதன் பின்னர் முதலாவதாக அது நிக்கோலாவிடமிருந்து வந்தது. அப்போஸ்தலருடைய நடபடிகள் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் அவன் சென்று உதவிக்காரர்களை தெரிந்து கொண்டான் என்று நான் நினைக்கிறேன். And they took this one which was a Nicholas there and started from there and called it the Nicolaitan and began to organize a priesthood, and from there it became a deed what they were doing, saying these things on confessions and so forth. அவர்கள் இதை எடுத்துக்கொண்டார்கள். அது அங்கே நிக்கோலஸ் அங்கிருந்து தொடங்கி அதை நிக்கோலாய் மதஸ்தர் என்று அழைத்தார்கள். ஒரு ஆசாரியத்துவத்தை ஸ்தாபிக்க துவங்கினர். அதிலிருந்து அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தனர் என்பதும் அறிக்கைகள் போன்றவற்றின் பேரில் இந்த காரியங்களை கூறுவதும் கிரியைகளாக மாறியது. Then it became a doctrine over here and went into Babylon and ended up down here at the last time with all Christianity wrapped around it. Just a little remnant to be saved out of it. Watch and see what it is tomorrow night, if God being willing. அதன் பின்னர் அது இங்கே ஒரு போதகமாக மாறி பாபிலோனுக்குள் சென்றது. இங்கே கடைசி நேரத்தில் முழு கிறிஸ்தவமும் அதை சுற்றி கொண்டது. அதிலிருந்து மீதியானவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். தேவனுக்கு சித்தமானால் நாளை இரவு அது என்னவென்று கவனித்து பாருங்கள். Oh, my dear brother, my dear sister, to him that's able to keep you from falling, to him that's able to hold your heart in grace, may he shed his blessings upon you. ஓ என் அருமை சகோதரனே, என் அருமை சகோதரியே, அவர் உங்களை விடுவாதபடி காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார். உங்களுடைய இருதயத்தை கிருபையில் பற்றிக்கொள்ள வல்லவராயிருக்கிறார். அவர் தம்முடைய ஆசீர்வாதங்களை உங்கள் மேல் பொழியச் செய்வாராக. May you never forget that we're living in the last days of the last church age, where it's predicted to be a lukewarm church age, just half-hearted about it. நாம் கடைசி சபை காலத்தின் கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் ஒருபோதும் மறந்துவிடாதிருப்பீர்களாக. அது வெதுவெதுப்பான சபை காலமாக இருக்கும் என்று முன்னுரைக்கப்பட்டுள்ளது. அதை குறித்து அரைமனதுடன் உள்ளனர். And stop being half-hearted. Really come to Christ with all your heart. அரைமனதுடன் இருப்பதை நிறுத்துங்கள். உண்மையாகவே உங்களுடைய முழு இருதயத்தோடு கிறிஸ்துவண்டை வாருங்கள். I ain't telling you what church to join. That don't have, God will never ask you that in the judgment. No, sir, He don't care what church you go. எந்த சபையில் சேர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் உங்களிடம் கூறவில்லை. தேவன் அதை ஒருபோதும் நியாயத்தீர்ப்பில் உங்களிடத்தில் கேட்க மாட்டார். இல்லை ஐயா, நீங்கள் எந்த சபையை சார்ந்திருந்தாலும் அவருக்கு கவலை இல்லை. He wants you. It's an individual, and you must be born again and receive the baptism of the Holy Spirit, or you're gone. நீங்கள் அவருக்கு வேண்டும். அது ஒரு தனிப்பட்ட நபர். நீங்கள் மறுபடியும் பிறந்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் நீங்கள் போய்விட்டீர்கள். பார்த்தீர்களா? You're just playing church. You're just impersonating until you actually have an experience of being born again. நீங்கள் உண்மையாகவே மீண்டும் பிறந்த அனுபவத்தை பெறும் வரையில் நீங்கள் வெறுமன சபையில் நடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் ஆள்மாறாட்டம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். And there him that stood there, and the 7 golden candlesticks to the 7 church ages, and the same Holy Spirit that lit the church there, lighted over here. அங்கே நின்ற அவரை 7 பொன் குத்து விளக்குகள் 7 சபை காலங்கள் முழுவதிலும் அங்கே சபையை பிரகாசிக்க செய்த அதே பரிசுத்த ஆவியானவர் இங்கே அதை விளக்கேற்றுகிறார். Now there's been impersonators in that church, and this the Nicolaitans there, and all down to every church age impersonators. So it gets down here till it's just got to one great big conglomeration of organization, and God takes the whole thing out and takes a remnant of the people to glory. இப்பொழுது அந்த சபையில் ஆள்மாறாட்டக்காரர்கள் இருந்திருக்கிறார்கள். இந்த நிக்கோலாய் மதத்தினரும் அது இங்கே இறங்கும் வரை, அது ஒரு பெரிய அமைப்பின் கூட்டமைப்பை பெறும் வரை ஒவ்வொரு சபை காலத்தினூடாகவும் பாவனை செய்பவர்கள் தேவன் முழு காரியத்தையும் உதைத்து தள்ளிவிட்டு மீதியான ஜனங்களை மகிமைக்கு கொண்டு செல்கிறார். May the Lord bless you. This is kind of rough, friends, but it's good. It'll help you and keep you from falling. Now, don't go around and say, Brother Branham threw it off on my church. It wasn't meant for any church. It was only meant to you as an individual. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நண்பர்களே, இது ஒரு விதமான கரடுமுரடானது, ஆனால் இது நல்லது.
அது உங்களுக்கு உதவி செய்து விழுந்து போகாதபடி உங்களை காத்துக்கொள்ளும். இப்பொழுது சகோதரன் பிரணாம் சபையை குறித்து கடினமாக பேசிவிட்டார் என்று கூறாதீர்கள். அது எந்த சபையையும் பொருட்படுத்தவில்லை. அது ஒரு தனிப்பட்ட நபராகி உங்களை மாத்திரமே பொருட்படுத்தி இருந்தது. If you belong to the Baptist church, then you be a real Holy Ghost filled Baptist. If you belong to the Methodist church, be a real Holy Ghost filled Methodist. Whatever it is. And you'll not be in the detriment. You'll be a credit to any church or any neighborhood for the glory of God. நீங்கள் பாப்டிஸ்ட் சபையை சேர்ந்திருந்தால் அப்பொழுது நீங்கள் ஒரு உண்மையான பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட பாப்டிஸ்டாக இருங்கள். நீங்கள் மெத்தோடிஸ்ட் சபையை சேர்ந்திருந்தால் அது என்னவா இருந்தாலும் ஒரு உண்மையான பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட மெத்தோடிஸ்டாக இருங்கள். நீங்கள் கடன் பெற்றவராய் இருக்க மாட்டீர்கள். தேவனுடைய மகிமைக்காக நீங்கள் எந்த சபைக்கும் அல்லது எந்த சுற்றுப்புறத்திற்கும் ஒரு நன்மதிப்பை பெற்றிருப்பீர்கள். May the Lord bless you now while we stand. Amen. நீங்கள் விரும்பினால் நாம் நிற்கையில் கர்த்தர் இப்பொழுது உங்களை ஆசீர்வதிப்பாராக. Dear Master of life, after reading your word, we stand in awe, realizing that someday this reading tonight will be. அருமையான ஜீவனின் எஜமானே, உம்முடைய வார்த்தையை வாசித்த பிறகு நாங்கள் பயத்தோடு நிற்கிறோம். என்றிரவு இந்த வாசிப்பு என்றாவது ஒரு நாள் இருக்கும் என்பதை உணர்ந்து We will hear it on the tape recording as it was at the day of judgment. What are we going to do about it? Seeing that we're living in this last age, darkness everywhere. What a time. நியாயத்தீர்ப்பின் நாளிலே அது இருந்தபடியே நாம் அதை ஒளிநடாக்களில் கேட்போம். அதை குறித்து நாம் என்ன செய்ய போகிறோம்? நாம் இந்த கடைசி காலத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறதை காணும்போது எங்கும் இருளானது உள்ளது. என்னே ஒரு நேரம். See the coming of the Lord, signs appearing. Great tidal waves are rolling. Man's heart failing, fear, perplexed the time, distress between the nations. கர்த்தருடைய வருகையையும் அடையாளங்கள் தோன்றுவதையும் பெரிய அலைகள் எழும்புகின்றன. மனுஷனுடைய இருதயங்கள் சோர்ந்து போகின்றன. பயம் காலத்தின் இடுக்கணும் தேசங்களுக்கிடையே தத்தளிப்பையும் உண்டாக்குகிறது. Many say, "Oh, I've heard that for years," but did not the Scripture say they'd say that? There's no difference in the time when our fathers fell asleep, not knowing that we're right on the threshold. He may come before morning. அநேகர் நான் அதை அநேக வருடங்களாக கேள்விப்பட்டிருக்கிறேன் என்று கூறுகின்றனர். ஆனால் நம்முடைய பிதாக்கள் நித்திரையடைந்த காலத்திலிருந்தே எந்த வித்தியாசமும் இல்லை என்று அவர்கள் அதை கூறுவார்கள் என்று வேதம் கூறவில்லையா? நாம் வாசலில் இருக்கிறோம் என்பதை அறியாமல் இருக்கிறோம். அவர் காலைக்கு முன்பாக வரலாம். Father, what day or what hour do we know that this little brittle threads of life we're walking on will break from beneath us? பிதாவே, எந்த நாள் அல்லது எந்த மணி நேரம் என்பதை நாங்கள் அறிவோமா? நாங்கள் நடந்து கொண்டிருக்கிற இந்த மிருதுவான வாழ்க்கையின் இடைகள் எங்களுக்கு அடியில் இருந்து தகர்ந்துவிடும். Our poor souls will hang out in the balance on the Word of God and our attitudes of what we have heard and read. எங்களுடைய பரிதாபமான ஆத்துமாக்கள் தேவனுடைய வார்த்தையின் பேரிலும் நாங்கள் கேட்டவை வாசித்தவை என்னவென்பதை குறித்த எங்களுடைய மனப்பான்மையின் பேரிலும் தராசில் தொங்கும். It behooves us, Lord, to stop now and check ourselves. While men and women, boys or girls, standing here in this little audience tonight, sane and sound. கர்த்தாவே, நாங்கள் இப்பொழுது நிறுத்தி எங்களையே சோதித்து பார்க்க வேண்டியதாயுள்ளது. புருஷரும் ஸ்திரீகளும் பையன்களோ அல்லது பெண்களோ இந்த சிறிய கூட்டத்தில் இன்றிரவு இங்கே நல்லறிவோடும் ஆரோக்கியத்தோடும் நின்று கொண்டிருக்கையில் May they think deeply just now. If they have not yet been born again, may they purpose in their heart right now. அவர்கள் இப்பொழுது ஆழமாக சிந்திப்பார்களாக. அவர்கள் இன்னும் மறுபடியும் பிறக்கவில்லை என்றால் அவர்கள் இப்பொழுதே அவர்களுடைய இருதயத்தில் I'll never eat or drink until you fill me with the same manna that you fill them with at the day of Pentecost. பெந்தேகோஸ்தே நாளில் நீர் அவர்களை நிரப்பின அதே மன்னாவினால் என்னை நிரப்பும் வரை நான் புசிக்கவோ அல்லது குடிக்கவோ மாட்டேன். Until the world becomes dead and everything secondarily but thee, my Lord, and the love for everything else will fade. உலகம் மரித்து போகும் வரை என் ஆண்டவரே, உம்மை தவிர மற்ற யாவும் இரண்டாந்தரமாக இருப்பதாக.
மற்ற எல்லாவற்றின் மீது உள்ள அன்பு மங்கி போகும். But take all the love of the world from me, and let me from this day be wholly thine. Grant it, Lord. ஆனால் உலகத்தின் எல்லா அன்பையும் என்னிடத்திலிருந்து எடுத்து போடும். நான் இந்நாள் முதற்கொண்டு முழுவதுமாக உம்முடையவனாய் இருப்பேனாக என்று கூறுவார்களாக. கர்த்தாவே அதை அருளும். Be with the people as they go to their homes. Remember the needy. Oh God, the poor in our land, the poor in spirit, those that are hungering. ஜனங்கள் தங்களுடைய வீடுகளுக்கு செல்லும் போது அவர்களோடு இரும். ஓ தேவனே, எங்கள் தேசத்தில் உள்ள ஏழைகளையும் ஆவியில் எளிமையாய் உள்ளவர்களையும் பசியாய் இருக்கிறவர்களையும் நினைத்து பாரும். God raise up ministers everywhere, fill them with the Holy Spirit, and send them forth preaching, Lord, like firebrands. We don't know what hour. We only pass this way once. We're only mortal once. And thanks be to God for that. தேவனே, எங்கும் ஊழியக்காரர்களை எடுப்பும், அவர்களை பரிசுத்த ஆவியினால் நிரப்பி, கர்த்தாவே, நெருப்பு துண்டுகளைப் போல பிரசங்கிக்கும்படி அவர்களை அனுப்பும். எந்த நேரம் என்பதை நாங்கள் அறியோம். நாங்கள் இந்த வழியாக ஒருமுறை மாத்திரமே கடந்து செல்கிறோம். நாங்கள் ஒருமுறை மாத்திரமே அடிவுள்ளவர்களாய் இருக்கிறோம். அதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். But the next life will not preach the gospel in the next life that is to come, but we will rejoice in the gospel with them of the ages who's accepted it. ஆனால் அடுத்த ஜீவியத்தில் நாங்கள் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க மாட்டோம். ஆனால் நாங்கள் சுவிசேஷத்தில் களி கூறுவோம், காலங்கள் தோறும் அதை ஏற்றுக்கொண்டவர்களோடு. With the head captain, our Lord Jesus, who's all worthy, and all praise be to him forever and ever. Amen. தலைமை தளபதியாகிய எங்களுடைய கர்த்தராகிய இயேசுவானவர் எல்லாவற்றுக்கும் பாத்திரராய் இருக்கிறார். எல்லா புகழும் அவருக்கு என்னென்றைக்கும் உண்டாவதாக. ஆமேன். God bless you. Turn and shake hands with each other while we sing, Blessed be the tie that binds. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் விரும்பினால் நாம் பிணைக்கிற கட்டுகள் ஆசீர்வதிக்கப்படுவதாக என்ற பாடலை பாடுகையில் ஒருவரோடு ஒருவர் திரும்பி கரங்குலுக்குங்கள். Blessed be the tie that binds our hearts in praise and love. It's just 10 minutes. The time for the lights now is on relay. Y'all shake hands, go home, rejoice, and come back tomorrow night. எப்பொழுது ஒருவருக்கொருவர் கரங்களை குலுக்குங்கள். இப்பொழுது விளக்குகள் தொடர்ந்து எரியப் போவதோ 10 நிமிடங்கள் மாத்திரமே. நீங்கள் எல்லோரும் கரங்களை குலுக்கி வீட்டிற்கு சென்று களிகூர்ந்து நாளை இரவு திரும்பி வாருங்கள். At 7:30 exactly, we'll begin the service, God willing. சரியாக 7:30 மணிக்கு தேவனுக்கு சித்தமானால் நாம் ஆராதனையை துவங்குவோம். எவ்வளவு அற்புதம்!